Hello friends, welcome to ARK Diaries. நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா RX135 பைக் இருக்குங்க. இந்த பைக்ல நிறைய விஷயம் ஃபுல்லாவே ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிராப் கண்டிஷன்ல இருந்த ஒரு வண்டியை ஃபுல்லா வந்து தரமா ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. ரெஸ்டோர் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடும் பண்ணிருக்காங்க. யூசுவலா RX100 வந்து செம்ம பவர்ஃபுல்லான மிஷின் 100cc ல. ஆனா பிரேக்கிங் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் ரொம்ப பைக்கோட பவருக்கு ஏற்ற பிரேக்கிங் இருக்குமான்னா கண்டிப்பா வந்து இல்லை. அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியர்லயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரியரில் சிங்கிள் டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் டியூயல் டிஸ்க்கு. அதே மாதிரி பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் தீமில் சென்னை டு லடாக், ஸோ அது ப்ளஸ் மவுண்டென்ஸு, பைக்கு, ஒரு நேச்சர், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராவல் தீமில் வந்து பெயிண்டிங் வந்து இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் அந்த குரோம் ஃபினிஷ், இந்த பைக் வந்து ரெடியாகி பார்த்தீங்கன்னா 6 months ஆகுது. இன்னமும் அந்த பெயிண்டோட கிளியர் அந்த ஃபினிஷ் இந்த பெயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கேண்டி ப்ளூன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் ப்ரஷ் பெயிண்ட் பண்ணிவிட்டு கேண்டி ப்ளூ அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிளியர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரம்போ ஃப்ரண்ட் பிரேக் லிவர்ஸு, பிரம்போ கிளச் லிவர்ஸு, ஸ்டாக்கோட லுக், ஸோ ஸ்டாக்கோட லுக் வந்து கம்ப்ளீட்டாக கெடுக்காமல் அது வந்து RX100 வந்து இப்போது புதுசாக வந்து 2022 லான்ச் ஆகிருந்ததுன்னா எப்படி வந்து இப்போ இருக்க மாதிரி ஒரு அட்வான்ஸாக வந்திருக்குமோ, ஸோ அதே மாதிரி வந்து பைக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இது வரையும் நான் நிறையா பைக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பைக்கு. ஏன்னா ஒரு தீமாக ரெடியான ஒரு வண்டி, அது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட், ஃபுல்லாக ரெஸ்டோரேஷனே பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் செலவு பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பற்றி ஃபுல் வீடியோ, எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, என்னென்ன விஷயம் ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு 360 ஆட்டோமோட்டிவ், ஸோ நம்ம முன்னாடி இருக்க பாருங்கள் 360 ஆட்டோமோட்டிவ் அயப்பாக்கத்தில் இருக்க இவங்க டீம் தான் இந்த பைக் ரெடி பண்ணது. இந்த பைக் மட்டும் இல்லை, நிறையா 2 ஸ்ட்ரோக் பைக்ஸு, சூப்பர் பைக்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க சேனலோட ரெகுலராக நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி இருக்க RX135 இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பைக்கை ரைட் பண்ணி எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஃபீல் இல்லை, கண்டிப்பாக வந்து 2 ஸ்ட்ரோக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க பைக் ரைட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாஸ்டோட செம்மையாக இருக்குது. லைட்டும் அற்புதமாக ஒயிட்டில் கொடுத்துருக்காரு. அண்ட் கண்டிப்பாக அந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து பாருங்கள் என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இன்ஜின் செம்ம ஃப்ரீயாக போகுது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டே செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக RX135 ZG இது எல்லாமே வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஓட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா சின்ன வண்டியாக அவங்களுக்கு வெயிட்டும் கம்மி, அழகாக நம்ம பூந்து போயிட்டே இருக்கலாம். இல்லையா ஃபஸ்ட் வச்சு அடிக்க. ஹார்னமா பங்கமாக கொடுத்துருக்காரு. இதே மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டினா ரொம்ப ஃப்ரண்ட் பிரேக் லிவர்ஸ் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ரியர் பிரேக்கை நம்பியே இல்லை, ஃப்ரண்ட் பிரேக்கே செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்குது.
சவுண்டை பாருங்க. ஆக்சுவலாக சூப்பர் பைக் ஓட்டும்போது கூட அந்த லைட்டாக அந்த ஒரு அந்த பயம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஃபேக்டரு. ஸோ அது வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்கில் வந்து ஈஸியாக கிடைக்கும். 60 தான் போகிறோமா, ஏதோ ரொம்ப வேகமாக போகிற மாதிரியான ஃபீல். அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு, ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஹோண்டா நேவி, டாமினார், பல்சர், ஸோ நான் வச்சிருக்க வண்டி எதுவுமே எக்ஸாஸ்ட் எதுவுமே மற்ற எல்லாம் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு. ஸோ ஓட்டும் போது அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து அதிகமாக கேட்காது நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு ஹெல்மெட், நல்லா டைட்டாக ஹெல்மெட் போட்டோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து எதுவும் கேட்காது. பட் 2 ஸ்ட்ரோக் பாருங்கள், ரொம்ப தெளிவாக. ஸோ அந்த ஃபீலு அதனால தான் இந்த 2 ஸ்ட்ரோக் பைக் வந்து நிறைய பேர் வந்து விரும்புறதுக்கு காரணமே வந்து இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு. அண்ட் பைக் வந்து லைட் வெயிட்டு, சிட்டி உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒர்த்தான வண்டி. டூரிங் பண்ணலான்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த பைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் சொன்னால ட்ராவல் தீமில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இது ரெடி பண்ணதுக்கு காரணமே சென்னையிலேருந்து வந்து லடாக் வந்து நம்ம வந்து பைக்கில் போகணுன்ற அந்த கான்செப்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷனில் இருந்து ஒரு விஷயமும் இதுக்கு பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து இந்த பைக் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்ஸும் போகும்னு நினைக்கிறேன். YAMAHA RX135 டூரிங் பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சு 90 அந்த ஸ்பீட் வந்து இந்த பைக் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணணும். மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா 30-35 வரையும் தரும்னு நினைக்கிறேன் லிட்டருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஃபுல் வீடியோ லிங்க் நான் ஆல்ரெடி போட்டேன். அதனால் நிறையா விஷயம் வந்து ஜஸ்ட் நான் பைக்கை ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கலாம், இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் 2 ஸ்ட்ரோக் பைக் வச்சுருக்கீங்க, உங்களோட பைக் வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து கஸ்டம் பெயிண்டிங் பண்ணணும், இந்த மாதிரி தீமாக பெயிண்ட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும், இன்ஜின் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஷாப்பை கான்டெக்ட் பண்ணலாம். 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் அண்ட் சூப்பர் பைக்ஸும் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கிற ஹயோசாங் 650, பெனலி 600i, பெனலி 300 இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே அவங்க சர்வீஸ் பண்ணி அவங்க வாங்கலாமா வேணாமான்ற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து லைனாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் 360 ஆட்டோமோட்டிவ் இவங்க டீமோட அட்ரஸ், மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ அன்டில் தென் பாய் ஃப்ரம் ARK சொல்லணும். ஸோ அது நம்ம எக்ஸாஸ்ட் இப்போ சொல்ல பாருங்க. நினைக்கலாம் என்னடா இவன் பாய் சொல்லிட்டு வீடியோ கட்டே பணம் பண்ணுறான்னு. ஆக்சுவலாக அந்த பைக் ஓட்டினா ஓட்டிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, அந்தளவு சூப்பராக இருக்குது, செம்ம காம்பேக்டாக இருக்குது. ஸோ ஆசை யாருக்கு தாங்க இல்லை, எனக்கும் ஒரு RX100 ஒன்று வாங்கணும், சூப்பர் பைக் ஒன்று வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குது. பட் நம்ம பைக்கு டாமினாரை வந்து ஒரு எங்கேயாச்சும் ஒரு ரைடு போக ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொடுக்குற கம்ஃபர்ட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டாமினார்லேயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்து RX135 ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் RX135 வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ARK.